எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. எல்லா ஆட்டத்துக்கும் ஒரு முடிவும் இருக்கு. ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் அடங்கும் காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. சாதாரணமாக தன்னுடைய பாட்டில் இருந்த ஈரான் மீது திடீரென தடாலடியாக கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக சேர்ந்து ஒரு பாரிய தாக்குதலை நடத்தியது. தாக்குதலை நடத்திய அடுத்த கணமே ஈரான் அமெரிக்காவிடத்தில் சரணாகதியாகி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி மண்டியிடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எதிர்பார்த்ததோ தெரியவில்லை. ஆனால் ஈரான் அதை செய்யவில்லை. உடனடியாக ஈரான் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தடாலடியாக தன்னுடைய பங்குக்கு தாக்குதலை நடத்த தொடங்கியது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மீதும் பலத்த தாக்குதலை மேற்கொண்டது. இந்த தாக்குதல் எதிர்பாராத விதமான ஒரு தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு. அது ஒரு பெரிய போர் சூழலை மத்திய கிழக்கில் தோற்றுவித்து இன்று பல்வேறு நிலைகளில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி பல்வேறு பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலை தொடருமாக இருந்தால் மத்திய கிழக்கின் பல்வேறு முதலீடுகள், அதே போன்று பல்வேறு கட்டுமான பணிகள், விளையாட்டுத் துறைகள் என அனைத்தும் சரிவை அடையும் என்ற நிலைமை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் அல்லது ஆலோசித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பெரிய தலையடியாக மாறப்போகிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த யுத்த சூழலினால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவது மத்திய கிழக்கு நாடுகள். குறிப்பாக விளையாட்டு ஒப்பந்தங்கள் ஒரு புறம், கட்டடத்துறையில் நிர்மாணங்கள், அதே போன்று அதில் முதலீடுகள் ஒரு புறம் என மத்திய கிழக்கு நாடுகள் வேறு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுலாத்துறை மற்ற விஷயங்களில் முன்னேற்றங்களை நோக்கி மத்திய கிழக்கு நாடுகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இப்படியான போர் சூழல் நிகழ்ந்தால் அவை அத்தனையும் மத்திய கிழக்கு நாடுகளின் வரவு செலவு திட்டத்திலும் பொருளாதாரத்திலும் பாரிய தாக்கத்தை மேற்கொள்ளும். அதனால் மத்திய கிழக்கின் முதன்மை நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், கத்தார் போன்ற நாடுகள் அமெரிக்காவுடனான எதிர்கால முதலீடுகள் மற்றும் உடன்படிக்கைகளில் சில திருத்தங்களை கொண்டு வரப்போகிறது அல்லது அதில் நிறுத்தங்களை செய்ய போகிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி செய்யுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் பாரிய பிரச்சனை ஏற்படும். அமெரிக்கா இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டு தன்னை அடிக்க ஆளில்லை என்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியான நிலைமையில் மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்கா எங்களுக்கு தேவையில்லை அல்லது அமெரிக்காவில் நாங்கள் முதலீடு செய்ய போவதில்லை என்று சொன்னால் அது பாரிய தலையீடியாக டொனால்ட் ட்ரம்புக்கு மாறும். இந்த நிலையில் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் செய்யப்பட்ட இந்த யுத்தத்தில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஈரான் சரணடைய வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈரான் அதை கேட்டுக்கொள்வதாக இல்லை. எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் சரணடைய மாட்டோம். சுமார் 1200 பேரை நாங்கள் இந்த போரில் பலி கொடுத்திருக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய மிக முக்கிய உச்சபட்ச தலைவரான ஆயத்துல்லா அலி கமேனியை இந்த போரில் நாங்கள் இழந்திருக்கிறோம். அதனால் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அமெரிக்காவுடன் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று ஈரான் விடாப்பிடியாக இருக்கிறது. இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் மத்திய கிழக்குக்கு அது பெரிய தலையீடியாக மாறும். சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க வேண்டிய நிலைமையில் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த நிலைமை எப்படி எந்த சூழலில் முடிய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த அரபு நாடுகளுக்கு இடையில் அமெரிக்காவினுடைய கால்தடம் எப்படி பதிந்தது? அது ஏன் இவ்வளவு ஆழமாக அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் வேரூன்றி இருக்கிறது? இதற்கு ஆரம்ப புள்ளி என்ன என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது. இது தொடர்பான விரிவான ஒரு காணொளி உங்களுக்கு தேவையாக இருந்தால் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது தொடர்பான விரிவான விளக்கத்தை நாம் உங்களுக்கு அடுத்த காணொளியில் வழங்குகின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.